ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோனி. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சட்டம் என் கையில் 2024 தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. சதீஷ் நாயுடு எடுத்து நடிச்சிருக்காரு. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்காட்டுல பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்க டைம்ல ஒரு பைக் காரனை அடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி ஸ்பாட் அவுட் ஆயிடுறான். அவனோட பாடியை தூக்கி டிக்கில போட்டுட்டு போகும்போது போலீஸோட செக்கிங்ல மாட்டிக்கிறாரு. ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல போலீஸ் கிட்டே தகராறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்றாரு. அங்க வரக்கூடிய ஈகோ பிரச்சனைனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் டிராஜடி டிராமா என்ன, சதீஷ் இப்ப இந்த டெட் பாடியை வச்சு எப்படி தப்பிக்க ட்ரை பண்றாரு, அந்த போலீஸ் ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ்ல இருக்கக்கூடிய சதீஷ் இதை விட பெரிய கேஸ்ல மாட்டி விடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதா. அட் தி சேம் டைம் ஒரு பொண்ணை வெட்டிட்டு செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டு போனவன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஹீரோ எதுக்காக யார ரிவெஞ்ச் எடுக்க இதெல்லாம் பண்ணாருங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ப்ராப்பரான ஒரு ஜஸ்டிஃபைங்கான ஸ்டோரியை எடுத்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் படத்தை ஹோல்டு பண்ணிருக்குன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சதீஷ் ஒன் மேனா இருந்து கலக்க பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காரு, எஃபோர்ட் போட்டிருக்காரு. மினிமலிஸ்டிக்கான கேரக்டர்ஸை வச்சு ப்ராப்பரான ஸ்லோபன் த்ரில்லர் டிராமாவை இன்ட்ரெஸ்டிங்கான சஸ்பென்ஸ் ஃபேக்டரோட கிளைமேக்ஸ்ல இம்ப்ரெஸ் பண்ணி மிரட்டி விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். படம் ப்ராப்பரான ஒரு த்ரில்லர் மூவி ஜஸ்டிஃபை பண்றதுக்கான எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லயுமே உள்ள வந்திருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் பாத்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, ஒரு பர்சனோட லைஃப்ல ஒரே நாள் ஒரே நைட்ல நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதா ஒரு படமா காமிச்சிருப்பாங்க. அது ஒரு பிளாஷ்பேக்கே படத்தை இவ்வளவு தூரம் ஹோல்டு பண்ணிருக்குங்கும் போது எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. டெக்னிக்கலா ஜஸ்டிஃபை பண்ணிருக்க ஒரு நல்ல மூவி தான் இது. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா சூப்பரா பிளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. சதீஷ் ஹீரோவா ஷைனாக ரொம்ப ட்ரை பண்ணிருக்காரு, எஃபோர்ட் போட்டிருக்காருங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிரீன் பேவோட நரேஷன்ல மட்டும் லைட்டா சொதப்பிட்டாங்கன்னு கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணீங்க. செகண்ட் ஆஃப் இன்னும் பெட்டரான ஒரு டோன்ல ஒரு ஹை மூமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ஏன்னா ரொட்டீனான மர்டர் மிஸ்ட்ரி டிராமால ஹூ டன் இட்ங்கிற கான்செப்ட்ல நிறைய விஷயத்தை இன்வால்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அதை தாண்டி போலீஸ்க்கும் ஹீரோக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஈகோ ப்ராப்ளம்ஸ் என்னென்னங்கிறத அட்ரஸ் பண்ணி நிறைய மலையாள மூவிஸ் வந்திருக்கு. இந்த மூவில ஒரு சில சின்ன சின்ன ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்தில் அஃபெக்ட் பண்ணலங்கனால பார்த்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். அன்எக்ஸ்பெக்டடா நடக்கக்கூடிய சம்பவத்தினால நம்ம வாழ்க்கை இவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாகுமாங்கிறது இந்த மூவி பார்க்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியுங்க. அதை தாண்டி கான்ஃபிளிக்ட், கண்டென்ட், கேரக்டரைசேஷன் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கனால வாட்சபிளான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. அண்டர் ரேட்டடான தமிழ் மூவி இப்பயே ஆணித்தனமா அடிச்சு கொடுத்துற அளவுக்கு ஒரு நல்ல மூவியா தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சட்டம் என் கையில் மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 6.8 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கல மறக்காம பெஸ்ட் லைக் கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.